நண்பர்களே, வேலை கிளம்பிட்டேன். என்னுடைய இந்த நாள் நல்ல நாளாக அமைந்த அனைவருக்கும் எல்லாம் நன்மையாக அமைந்த நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். இறைவன் என்பது மனதை சார்ந்தது, ஆனால் வாழ்க்கை என்பது மனிதனை சார்ந்தது. எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு நம்மளுடைய முயற்சி தான் இறைவனிடம் போய் சேரும்போது அங்கே நமக்கு பிரதிபலிப்பாக வந்து சமைக்கிறது. அந்த வகையில் நான் டெய்லி நம்மளுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் எல்லாம் நன்மையாக அமைந்திட வேண்டும் என்று நான் இறைவன் பிரார்த்தனை செய்கிறேன். இப்போது நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கிளம்பிட்டு அதாவது காக்கைக்கு சாதம் வைக்கணும். என்னுடைய கடமையிலே மிக பொறுப்பாக எடுத்துக்கொள்வது இந்த காக்கைக்கு சாதம் வைப்பது. அதை நான் தயாராகி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு கிளம்பணும். வாங்க போய் காக்காய்க்கு பார்ப்போம். காக்காய்க்கு சோறு போய் பாருங்க. காக்காய்க்கு சோறு வச்சுருக்கேன். இந்த இதை நான் கொஞ்சம் வித்தியாசமாகவே பண்ணி வச்சுருப்பேன். காக்காய்க்கு எப்போவுமே வந்து சோறு இதுக்கு தனியாக ஆக்குவேன். இதில் வந்து நம்ம வந்து சீனி கொஞ்சம் எள்ளு எல்லாம் கலந்து நான் செய்வேன். ஏன்னா காக்கைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும்ல, அப்போ விரும்பி சாப்பிடும். அப்போ விரும்பி சாப்பிடுவதற்காகவே நான் இந்த கொஞ்சம் எள்ளு அந்த சீனி எல்லாம் கலந்து நான் கொண்டு வருவேன். இப்போது நான் ரெடி ஆகிட்டேன். நான் போய் காக்கைக்கு சாதம் போட போகிறேன். நான் போய்ட்டு வந்து உங்களிடம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். காக்கைக்கு சோறு போடுறதுக்கு மேலே வந்துட்டேன். இது மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியில் தான் இந்த காக்காய்க்கு சோறு போட வருவேன். உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி காக்கைக்கு சாதம் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் படமாக பிடிச்சி போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கு காக்காய்க்கு சோறோட வந்துட்டேன். சூரியனுடைய உதயத்தை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். காக்கா மட்டும் இல்லாமல் புறாக்கள்லாம் வந்துடும். நான் மேலே வந்துட்டாவே இந்த பாருங்க, காக்கா வந்துருச்சு. காக்கா வந்துருச்சு பாருங்கள், ஒவ்வொன்றா வரும். இப்போ நான் அதுகளுக்கு அந்த சாமிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சோறு போடுவோம். Ka 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 ka
கா 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 காக்காய்க்கு சாதம் வச்சாச்சு. பாருங்க, சாதம் வச்சிருக்கிறேன், பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. காக்காயும் வந்து விட்டது. கா 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 கா. இப்போ அது மட்டும் இல்லாமல் நான் காக்காய்க்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு தான் அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும்ல, அதனால் தண்ணி இது பைப் லைன், பைப்பு இங்கே இருக்குது மேலே. பாருங்க, காக்காயெல்லாம் பறந்து வருது பாருங்க. கா 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 கா. பாருங்க, ஒரே கூட்டமாயிடுச்சு. புறாக்கள்லாம் கறந்து வந்துருக்கு பாருங்க. கா 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 கா. தண்ணி இருக்கு, இருந்தாலும் என்னுடைய டெய்லி வைக்கிற தண்ணி நான் வச்சிடுறது. கா 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 கா. பாருங்க, கூட்டத்தை பாருங்க. கா 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 கா. என்னுடைய கடமையாக இல்லாமல் என்னுடைய பொறுப்பாகவே நான் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ காக்காய்க்கு வச்சாச்சு, நான் இனி வேலைக்கு கிளம்பணும். வாங்க போகலாம்.